இன்றைக்கு நாம் எல்லாம் பயன்படுத்தும் டிரான்சிஸ்டரை கண்டுபிடித்தவர்கள் ஒருவர் வில்லியம் ஷாக்லே. மின்னணு யுகம் தொடங்கிய பொழுது வெற்றிடக் குழாய் எனப்படுகிற வேக்கம் டியூபால் ஆன மின்னணு கருவிகள் பயன்பாட்டில் இருந்தன. அவை வெகு சீக்கிரம் சூடாவதாகவும் அளவில் பெரிதான கருவிகளை அமைக்க மட்டுமே பயன்படுவதாகவும் குறைபட்டு கொண்டார்கள் மக்கள். ஜான் பார்ட்டின் மற்றும் வால்டர் பிராட்டைட் எனும் இரு விஞ்ஞானிகள் தங்கத்தை கொண்டு 2 தொடர்பு புள்ளிகளை ஜெர்மானியத்தில் உண்டு செய்கிற பொழுது அதன் உள்ளே செலுத்தப்படுகிற மின் சமிக்கை வெளியே வருகிற பொழுது இன்னமும் பெரிதாக்கப்படுவதை உணர்ந்தார்கள். அதை மேலும் செம்மைப்படுத்தி டிரான்சிஸ்டரை ஷாக்லே தலைமையிலான குழு உருவாக்கியது. எண்ணற்ற தவறுகள் செய்தாலும் பரவாயில்லை, அதிலிருந்து பாடங்கள் கற்க வேண்டும் நாம் என தம் குழுவை ஊக்குவித்து அதில் இருந்து சரியான முடிவுகளை கண்டறிய செய்தார் ஷாக்லே. கச்சிதமான டிரான்சிஸ்டர் பெல் ஆய்வகத்தில் உருவானது. உலகின் போக்கையே மாற்றி போடுகிற சாதனையை இக்கண்டுபிடிப்பு செய்தது என்றால் அது மிக இல்லை. மிகப்பெரிய அளவில் இருந்த பல்வேறு கருவிகள் அளவில் குட்டியானதும் துல்லிய மற்றும் செயல்பாட்டு திறன் அதிகரித்ததும் இந்த டிரான்சிஸ்டரால் தான். குறைகடத்திகள் எனப்படும் ஜெர்மானியம், சிலிக்கான் முதலியவற்றை கொண்டு உருவாக்கப்பட்ட டிரான்சிஸ்டர்கள் டிவி, ரேடியோ, கால்குலேட்டர் ஆகியவற்றின் அளவை குறைக்கிற சாதனையை செய்தது. மின்சார செலவும் குறைந்து அவற்றின் பயன்பாடுகள் அதிகரித்தன. டிரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டர் என்பதே டிரான்சிஸ்டர் என ஆனது. மின்தடையை தாண்டி மின் சிக்னல்களை கடத்தவும் பெருக்கவும் செய்வதால் இப்படி ஒரு பெயர் உண்டானது. இந்த டிரான்சிஸ்டரை கொண்டே வாக்மேன் கருவியை அக்கியோ மொரிட்டா உருவாக்கினார். இந்த டிரான்சிஸ்டர் கண்டுபிடிப்புக்காக ஜான் பார்ட்டின், வால்டர் பிராட்டைட் மற்றும் வில்லியம் ஷாக்லே ஆகியோருக்கு 1956 ஆம் ஆண்டின் நொபெல் பரிசு வழங்கப்பட்டது.